ஸோ ஹை காய்ஸ், போன வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சு. ஏன் ப்ரோ நீ அடிக்கிறக்கோ வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது. வியூஸ் எதனா ஓரளவுக்கு போச்சுன்னா கூட பரவாயில்ல காய்ஸ். வெறும் ஒரு 15 வியூ 16 வியூ அப்படி தான் போகுது. நம்மக்கிட்ட இப்போ இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எப்படின்னு தெரில, ஆனால் வந்திருக்கிறாரு. ஒரு நல்ல மனசு. சரி வாங்க நம்ம வளவலன்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம எதோட நிறுத்தணும்னு கேட்டிங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ் பக்கத்தில் தான் நிறுத்தணும். ஸோ நெதரில் நீங்கள் போர்ட்டல் கட்டி வந்தீங்கன்னா பார்க்க இப்படி தான் இருக்கும். அப்சரினில் கட்டுற போர்ட்டல், அப்சரின் வச்சு கட்டுற போர்ட்டல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அப்சரினுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம உலகத்தில் லாவா மேலே தண்ணி வந்து விழுந்துச்சுன்னா அந்த லாவா வந்து அப்சரினாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எங்கடா மூஞ்ச காணோம் அந்த இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு சில பில்டிங்ஸை கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இங்கே இருக்குது பாருங்கள், அங்கே நம்ம பறந்து போகலாமா? அப்படியே பறந்து வந்து இப்படி லேண்ட் ஆயிடுவோம். இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பேர் வந்து ட்ரெஷர் பேஸ்டியனா என்னமோ சொல்லுவாங்க. பேஸ்டியன்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. என்ன பேஸ்டியன்னு தெரில, பட் இங்கனுக்குள்ளே கண்டிப்பாக லூட்டு கிடைக்கும். சின்ன லூட்டில் இங்கனுக்குள்ளே இது கிடைக்கும். இதோ இது பேர் என்னடா, ஏதோ ஆர்மர் ட்ரிம்மு. அது வாயில நுழையில, உங்களுக்கே தெரியும். எனக்கு இங்கிலீஷில் அவ்வளோக்கா வராது. நான் அவ்வளோ பெரிய படிப்பாளியும் கிடையாது. இதுக்குள்ளே வந்து நெதரைட் ட்ரிம்மர் இருக்கும். இதெல்லாம் நல்லா தெரியும். ஓகே, கோடாலி. அப்புறம் வந்து பிக்லின்ஸோட மூக்கு வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ பிரிண்டர் மாதிரி கிடைக்கும். இந்த ஏரியாவில் இந்த 2 செஸ்ட் மட்டும் இல்லை, இன்னும் 2 செஸ்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா தான் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு நெதர் ஃபோர்ட்ரஸுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நீங்கள் நெதருக்கு வர வேண்டிய முக்கியமான காரணமே அதுதான். நெதர் ஃபோர்ட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் ராடுங்கிற ஒரு மாப் இருக்கும். அதை அடித்தோம்னா மட்டும்தான் நமக்கு பிளேஸ் ராட் கிடைக்கும். ஸோ அதுக்கு போயிடலாம் வாங்க. ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் நெதர் ஃபோர்ட்ரஸ். இருங்க, இதை உங்களுக்கு ஒன்றுமே கிளியராக காட்டுறேன். ஓகே, நைட் விஷன் போர்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் நெதர் ஃபோர்ட்ரஸ். நம்ம பிளேஸ் மாப்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதோ இவன் தான். அவனுங்க வந்து நெதர் ஸ்கெலிட்டன்ஸ். நடா தம்பி, அப்படி வேணுமா? வாய்ஸ் லைட்டாக ஸ்டக் ஆகுது கைஸ். இவனுங்க பேர் தான் பிளேஸ் ராடு. இவனுங்க அடித்து இவனுங்கிட்டனா ராடு எடுக்கணும். இந்த ராடை நம்ம என்டர்பில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்டர் ஐயா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இவனுங்க 2 பேர்த்த கொண்டுடலாம். என்னடா இது செட்டிங் பண்ண மாட்டேது, கீழே போகிறாங்க. மதியம் இவனையும் வந்து உங்களுக்கு தெரியும். அதான் மேலே அத்தனை பேர் இருப்பாங்க. இவனுங்களை அடிக்கிறது நீங்கள் போ அண்ட் டேரக்ட் வந்துடுங்க. அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் க்ரியேட்டிவில் இருக்கிறங்காட்டி பெருசாக இவனு ஈஸியாக வந்து இதை போடல. இந்த பிளேசரோட ஃபோட்டோ தான் கொடுக்குறேன். என்னடா வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஏன்டா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா நீ வா பாய் லே. பார்த்தா நீ பிளேசரோட மட்டும் போடாமல் சொல்கிறேன். அங்கே ஒரு நம்பர் புள்ளி மேஞ்சிருக்காண்டி லாவால் என்னடா பண்ணுறீங்க? அதை அடித்து நான் காட்டுறதை விட நான் உங்களுக்கு பிளேசரோட எடுத்து காட்டிடுறேன். இருக்குது கைஸ். பிளேஸ் ராடு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பிளேஸ் ராடை நீங்கள் பவுடராக மாற்றணும். நமக்கு அடுத்த ஒர்க்கு நெதரில் வந்து பிளேஸ் ராடை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இது வந்து நெதர் ஃபோர்ட்ரஸ். இங்கேயும் நிறையா செஸ்ட்டு நிறையா லூட்டெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பிளேஸ் ராட்ஸை நிறையா ஸ்ட்ராங் ஆகி நம்மளை கழுத்த இருப்பாங்க. கூடவே நெதர் ஸ்கெலிட்டன் இருப்பாங்க, கருப்பு கலர் பெரிய எலும்பு கூடு. நான் வந்தப்போ பார்த்தேன் இல்லையா அது. அப்புறமா இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெல்லிஸ், அப்புறமா பைத்தியக்கார ஜாம்பிஸ், அப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே ட்ராப் மாதிரி இருக்கும்.
அதையுமே கூட கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சுட்டே போகணும், இல்லைன்னா அடி டல்லாவே விழுகும். எனக்கு ஒன்றும் ஒழுங்காக பறக்க கூட தெரில, சின்ன குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். இங்கே இருக்குது பாருங்கள், நெதர் ஃபோர்ட்ரஸில் முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டியது தான் ஸ்பானரு. இதை கண்டுபிடிச்சுன்னே உடச்சிடாதீங்க, வேணுன்னா கேளுங்க. இந்த இடத்துலேருந்து எப்படி நான் பிளேஸ் ராட் ஸ்பானரு ஃபார்ம் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். உங்கடா அவனை காணும், இந்த மூலையில் ஒருத்தரால் அவனையும் போட்டு முடிப்போம். பார்த்தீங்களா, ஏன் கீழே போட்டான். இந்த பிளேஸ் ராடையும் என்ட்ரு புள்ளையும் நம்ம ஒன்று சேர்த்தணும். என்ட்ரு புல்லுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு மேனை கண்டுபிடிக்கணும். வந்தாச்சு கைஸ்.